அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 2 நேஷ்னல் இன்கம் தேசிய வருவாய் இதில் 2.5 மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம் தேசிய வருவாயை அளவிடும் முறைகள் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல் goods and services produced in the country must be counted and converted against money value of during a year. அதாவது ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை பண மதிப்பில் மதிப்பிட வேண்டும். அதுதான் தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆல் goods and services produced in the country must be counted and converted against money value during a year. ஒரு வருஷத்தில் ஒரு கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லா பண்டங்கள் மற்றும் பணிகளை எதில் என்ன கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் அண்ட் கன்வெர்டட் அகைன்ஸ்ட் மணி வேல்யூ, அதாவது பண மதிப்பில் தான் அதை மதிப்பிட வேண்டும் அல்லது கணக்கிட வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. Thus, whatever is produced is either used for consumption or for saving. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இருக்காங்க, ஒரு தனிநபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக அவங்க சுய நுகர்வு, அதாவது செல்ஃப் கன்சம்ஷன் அப்படிங்கிறது சுய நுகர்வுக்காகவோ அல்லது சேமிப்புக்காகவோ அவங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, பண்டங்களை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அதையும் இந்த நேஷ்னல் இன்கமில் கணக்கிட வேணும். எப்படின்னா அதோட மணி வேல்யூ எவ்வளவோ அதை நம்ம நேஷ்னல் இன்கம்லேயும் சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, national output can be computed at any of 3 levels with production, income and expenditure. இந்த நேஷ்னல் இன்கம்மை மூணு முறையை பயன்படுத்தி அளவிடலாம், அதாவது மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா உற்பத்தி முறை, அதாவது ப்ரொடக்ஷன் மெத்தடு. செகண்டு இன்கம் மெத்தடு, வருவாய் முறை. தேர்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு, செலவின முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. Accordingly, there are 3 methods that are used to measure national income. அதாவது 3 முறைகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட், உற்பத்தி அல்லது மதிப்பு கூடுதல் முறை. செகண்டு இன்கம் மெத்தட் ஆர் ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட், வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறை. தேர்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவின முறை அல்லது செலவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் இஃப் தீஸ் மெத்தட்ஸ் ஆர் டன் கரெக்ட்லி த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் மஸ்ட் ஹோல்ட் அவுட்புட் ஈக்குவல் டு இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த 3 முறையும் சரியாக நம்ம பயன்படுத்தி கணக்கிட்டோம்னா நமக்கு இந்த அவுட்புட், அதாவது ப்ரொடக்ஷன், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் இதோட 3 வேல்யூமே என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This is because the 3 methods are circular in nature. அதாவது இந்த 3 முறையிலும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இது ஒரு சர்க்குலர், சுழற்சியாக தான் இருக்கும். It begins as production through recruitments of factors of production generating income and going as incomes to factors of production. அதாவது இந்த கன்சம்ஷனை ஃபுல்ஃபில் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரொடக்ஷனை ஆரம்பிக்கணும், உற்பத்தியை தொடங்கணும். அப்போ உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை என்ன பண்ணணும், அதுக்கு ரெக்ரூட்மெண்ட், அது வேலைக்கு வச்சுக்கணும். அதை நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சுக்கணும். அதே போல் அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை, அந்த ஃபேக்டர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்ட பிறகு அதிலிருந்து வரக்கூடிய இன்கம்மை என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரும். அப்போ அந்த இன்கம்மை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதன் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன். அப்போ அந்த கன்சம்ஷன் கிடைக்கிற
கிடைக்கிறதுனால நாம் அதில் வரக்கூடிய இன்கம்மை வந்து இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு இன்கம்மை என்ன பண்ணுவோம்னா ஜெனரேட், அதாவது பிரித்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தும் போது ஆகக்கூடிய செலவு, அதுக்கு பேர் என்னென்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னென்னா, ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஃபினிஷ்டு கூட்ஸை வந்து கன்சியூமருக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய இன்கம், அதுதான் வந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஜிடிபி அப்படிங்கிறது எதையெல்லாம் பொறுத்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஸ்பெண்டிங், அதாவது செலவு பண்ணக்கூடிய முறைகள் அதிலிருந்து வருது. அப்புறம் ஃபேக்டர் இன்கம்ஸ், காரணியிலிருந்து வரக்கூடிய, அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து வரக்கூடிய இன்கம். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட், அதாவது ப்ரொடக்ஷன், உற்பத்தி கூட்டு முறையிலேருந்து கிடைக்கக்கூடியது. இது மூணும் வந்து நம்ம ஜிடிபி வந்து எந்த வகையில் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த டேபிளில் சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜிடிபி இன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஜிடிபி அப்படிங்கிறது செலவு கூட்டு முறையில் பண்ணக்கூடியது. அப்போ செலவு வந்து அப்படிங்கிறது அது செலவு கூட்டு முறை அப்படிங்கிறது என்னென்னா, எக்ஸ்பெண்டிச்சரில் எந்தெந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பண்ணுறது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்சம்ஷன், நுகர்வு அல்லது நுகர்ச்சி, இதுக்காக நம்ம செலவு செய்யக்கூடியது, அது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அது அரசு செலவினங்கள் அப்படிங்கிறது. கவர்மெண்ட் வந்து எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பீப்புளோட வெல்ஃபேர், அதாவது சமுதாய நலனுக்காக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே அரசு செலவினங்களில் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங், அதாவது முதலீட்டுக்காகக்கூடிய செலவுகள். இது கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது இருப்புகளின் மதிப்பு மாறல். ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது கூடும் குறையும், அதுதான் வந்து சேஞ்சிங் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ். இருப்புகளோட மொத்த மதிப்பு வந்து எப்படி இருக்குது, அது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி. அப்புறம் ஜிடிபி நோன் அஸ் அக்ரிகேட் டிமாண்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஒட்டுமொத்த தேவையினால அந்த செலவுகளை சொல்லக்கூடியது. இதுதான் வந்து செலவு கூட்டுமுறை அல்லது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜிடிபி ஃபேக்டர் இன்கம்ஸ், அதாவது காரணி வருவாய், உற்பத்தி காரணிகள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம், அதையும் வந்து நம்ம ஜிடிபியில் ஆட் பண்ணிக்கணும். அதில் என்ன அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் பீப்புள் இன் ஜாப்ஸ் அண்டு இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், எக்ஸாம்பிள் வேஜஸ் அண்டு சேலரிஸ், அதாவது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வேஜஸ், சம்பளம் அல்லது கூலி, இதை சொல்லலாம். அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம், கூலி. அது மட்டும் இல்லாமல் சுய வேலை செய்வோர், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேஜஸ், இதையெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் பிஸ்னஸ், அதாவது தனியார் துறையில் அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம். இப்போ ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறது என்னென்னா, மேக்ஸிமம் அவங்களுடைய மோட்டிவே வந்து ப்ராஃபிட் மோட்டிவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் லாபத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஜிடிபியில் ஆட் பண்ணிக்கணும். அந்த ப்ரைவேட் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம அந்த காரணிகளை பயன்படுத்துவாங்க. அந்த பயன்படுத்தல இருக்கக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை வந்து நம்ம ஜிடிபியில் கணக்கிடணும். அடுத்தது ரெண்ட் இன்கம் ஃப்ரம் த ஓனர்ஷிப் ஆஃப் லேண்டு, நில உரிமையாளர்கள் பெரும் வாடகை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க, இல்லை அது ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அது வந்து அந்த லேண்டு வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, வாடகைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த லேண்டோட ஓனருக்கு வந்து அவங்களுக்கு ரெண்ட்டு கிடைக்கிது, அது ஒரு இன்கம், அது வாடகையாக கிடைக்கிது. ஸோ இதையும் வந்து நம்ம இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஃபேக்டர் இன்கமில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிடிபி வேல்யூ ஆஃப்
அவுட்புட், அதாவது உற்பத்தி முறை. வேல்யூ ஆடட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த மெயின் எக்கனாமிக் செக்டார்ஸ், அதாவது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகளில் வந்து ஒவ்வொன்று என்னென்னா வேல்யூ ஆடட், அவங்களுடைய மதிப்பு, கூட்டப்பட்ட மதிப்பு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு துறையிலையும் கூட்டப்பட்ட மதிப்பு இருக்கும். இதில் வந்து என்னென்ன செக்டார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி செக்டார்ஸ் ஆர் பிரைமரி, செகண்டரி, மேனுஃபேக்சரிங், குவாட்டர்னரி. பிரைமரி அப்படிங்கிறது முதன்மை, அதாவது அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் சொல்கிறது. செகண்டரி அப்படிங்கிறது இரண்டாம் நிலை, இண்டஸ்ட்ரீஸ் தொழில் நிறுவனங்களை சொல்லக்கூடியது. மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனா தயாரிப்பு துறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லலாம். இப்போ தயாரிப்பு துறையில்னா கார் மேனுஃபேக்சரிங் இருக்குது, அதே போல் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் நம்ம சொல்லலாம். குவாட்டர்னரி அப்படிங்கிறதுனா துணை நிறுவனங்கள். இதில் வந்து ஒரு கார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய அதுக்கு தேவையான டயர்ஸு, நெட்டு, போல்ட்டு, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து துணை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த ஜிடிபியை வந்து எந்தெந்த ஃபீல்டில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவின முறையில் பார்த்தோம். செகண்டு வந்து ஃபேக்டர் இன்கம், காரணி வருவாய் முறையில் பார்த்தோம். தேர்டு வந்து ப்ரொடக்ஷன், அதாவது அவுட்புட் மெத்தடில் பார்க்குறோம். இதில் வந்து ஒவ்வொரு இதையும் நம்ம வர கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவோட இந்த டாப்பிக்கோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களைய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.